ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ ஸ்டோரி ஒன்றில் என்னென்னா அதான் அந்த பிரேக்கப் ஆகிட்டு மூவ் ஆன் பண்ணி போவாங்க திருப்பி சேர மாட்டோம்னு நினச்சோம் ஆனால் கடைசியில் சேர்ந்துட்டாங்க இப்போ எல்லாருமே இதே மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ரோ பிரேக்கப் ஆகி இப்போ எல்லாருமே மூவ் ஆன் பண்ணி போயிடுறாங்க அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் ஈஸியாக போயிடுறாங்க பட்டு மூவ் ஆன் பண்ணாமல் கஷ்டமாக அங்கேயே இருக்கிறது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் அதனால் மூவ் ஆன் பண்ணாமல் பேசி மியூச்சுவலாக பேசி சேர்ந்து இருக்கிறது ரொம்ப நல்லது நல்லா இருந்துச்சு ப்ரோ எல்லா சாங்ஸும் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த பப்பு உள்ள வச்ச சீன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு ஃபேமிலியோட பார்க்கலாம் யூத் சூப்பர் ரிலேட்டபிளாக இருக்கும் ப்ளஸ் நியூ ஜென்சி டேர்ம்ஸ் இந்த மூவிலாம் சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ ஜென்சி ரிலேட்டபிளான டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் கனெக்ட் ஆகும் வெரி கேட்சி டேர்ம்ஸ் அண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு அண்ட் யா சொல்கிற அளவுக்கு இல்லை ஐ மீன் வெரி வெரி ஸ்லைட் ரொம்ப கம்மியான சீன்ஸ் தான் இருந்துச்சு ஆனால் நீங்கள் பார்க்க என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க பார்க்க உங்களே இன்ட்ரெஸ்ட் வந்துடும் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லா சாங்கும் ஒரு மீனிங் இருக்குது கரெக்டான சீன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க ரியலி குட் கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து பார்க்கலாம் படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு ஸ்டோரி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்கிறாங்க ஸோ அது வெளியில் சொன்னோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும் பட் ரிலேஷன்ஷிப்புக்கு தேவையான ஒரு விஷயத்த ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்கிறாங்க அது என்டர்டெய்னிங்காக சொல்கிறாங்க கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலியோடய பார்க்கலாம் விஜய் ஆண்டனி அது நல்ல வைபாக இருக்குது ப்ரோ அது வழக்கம் போல் அவர் வைப்பு தானே விஜய் ஆண்டனினா ஸோ நல்லா வைபாக இருக்குது தியேட்டரில் கேட்குறதுக்கு எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி பாட்டும் சரி ரொம்ப நல்லாயிருக்கு ஓகே ப்ரோ ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு ஓரளவு ஸ்டோரி என்ன சொல்ல வருதுன்னா பிரேக்கப்லேருந்து உங்களால் நீங்கள் எப்படி வெளியே வர ட்ரை பண்ணுறீங்க அண்ட் முடியாமல் நீங்கள் மறுபடியும் எப்படி அது உள்ளே போகிறீங்க அதே பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்புள்ளே எப்படி போகிறீங்கன்றது தான் ஸ்டோரி ஓரளவு நல்லாவே பண்ணியிருந்தாங்க லேக் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்தது செகண்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு அண்ட் வந்து மியூசிக்ஸ்லாம் அவ்வளோ ஒர்க் ஆகலை சிம்புவோட ப்ரெசன்ஸ் நல்லா இருந்துச்சு அது அப்புறம் அந்த ராமு சோமுன்னு ஒருத்தவங்க வராங்க அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க அவர் நல்லா பண்ணியிருந்தாரு அப்புறம் காமெடிலாம் அவ்வளோ ஒர்க் ஆகலை ஓகே குட்